திருவிளக்கு பூஜை எதற்காக நடத்துகிறோம்? அம்பாள் அம்சம் அனைத்தும் கிடைக்கும். அனைத்து மகாலட்சுமி அஷ்டலட்சுமி அனைத்தும் வகையான வரன்களையும் தருவார். ஒரு பெண் பெரிய பொண்ணான பிறகு ஒரு விளக்கு பூஜையாவது கலந்து கொள்ளும். தொடர்ந்து விளக்கு பூஜை கலந்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு எந்தவித தோஷம் இருந்தாலும், ஜாதகத்தில் தார தோஷம், மாங்கலி தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம் இருந்தாலும் அது எடுக்கப்படும், அது களையப்படும், அது தோஷம் முழுமையாக போகும். விளக்கு பூஜையை கலந்துக்குங்க. மகாலட்சுமி அருள் கிடைக்கும், பணம் வரும், பொருளாதாரம் கிடைக்கும். எந்த விளக்கு பூஜையும் நடக்கலாம். நம்ம பிரபஞ்சவன பெருமாள் கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா 108 கோவில், அதாவது 108 தல விருஷத்துக்கு முன்னாடி 108 விருட்சம் இருக்கு. அதற்கு முன்னாடி அதே போல் பிரபஞ்சவன பெருமாளுக்கு முன்னாடி திருவிளக்கு பூஜை நடத்தும் பொழுது 108 கோயிலில் போய் எப்படி 108 சோஸ்திரம் சொல்லி விளக்கு பூஜை நடத்துகிற மாதிரி அந்த பலனை இங்கே அனுபவிக்கலாம். அப்படி நடந்தது. ஆடிவெள்ளி அன்னைக்கு 108 நாமங்கள் சொல்லும் போது 108 கோயிலில் இருக்க அம்பாளுக்கே போய் இது போய் சேரும். இதுதான் பெரிய விசேஷம். அனைவரும் பிரபஞ்சவன கோயிலுக்கு வாருங்கள். உங்கள் 108 தெய்வத்தையும் 108 பெருமாள் கோயிலையும், அதாவது விருட்சத்தையும் நீங்கள் தரிசனம் பண்ணி நீங்களும் முழுமையாக அனுபவிக்கலாம். உங்களுடைய பலனும் முழுமையாக கிடைக்கும். நாராயணா கோவிந்தா. நல்லதே நடக்கும்.